நீங்கள் சுவிசேஷத்தை ஏன் பரப்ப வேண்டும் என்றால், சுவிசேஷம் என்பது தேவனுடைய செய்தி. இந்த சுவிசேஷத்தின் மூலம் மக்கள் மனம் மாறுகிறார்கள். தேவனுடைய வார்த்தையினால் தான் ரட்சிப்பு கிடைக்கிறது. தேவனுடைய வார்த்தையினால் தான் நித்திய ஜீவன் பெற முடிகிறது. தேவனுடைய வார்த்தையினால் தான் நம்பிக்கை வளர்த்து கொள்ள முடியும். கேட்பது தேவனுடைய வார்த்தையால் நம் இருதயத்தில் நம்பிக்கை அதிகரிக்கிறது. தேவனுடைய வார்த்தை உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. பொய்கள் நிறைந்த உலகத்தில் நீ உண்மையை பரப்புகிறாய். தேவனுடைய உண்மை பரவும் போது மக்கள் அந்த உண்மையை அறிந்து கொள்கிறார்கள். நாம் சுதந்திரமாக இருப்பதாக நினைத்தாலும் உண்மையை அறியாத போது கட்டுப்பாடுகளில் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டவுடன் உன் கட்டுப்பாடுகள் உடைந்துவிடும். நீ உன் வாழ்க்கையில் எந்த தவறும் செய்யாமல் இருக்க தேவனுடைய வார்த்தை உன்னை காப்பாற்றும். மக்கள் தேவனுடைய உலகத்தை பற்றி அறிந்தால் அவர்கள் சரியான வழியில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம். அதாவது ஒழுங்காக வாழ்க்கையை நடத்த வேண்டும். வழு தவறாமல் இருக்க தேவனுடைய வார்த்தை அவர்களின் தவறுகளை வெளிப்படுத்துகிறது.